முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குண்டு கருப்பன் அப்படிங்கிற ஒரு கள்வன் 1928 இவர் பிடிபடுறார். இவர் ரொம்பவும் தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருந்தார். கொலை செய்கிறது, வழிப்பறி செய்கிறது, இது எல்லாவற்றிலும் இவருக்கு தொடர்பு இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு அந்த பரபிரம்மம் விரும்பிய காரணத்தினால் என்ன அற்புதம் நிகழ்த்தினார்? சிவபெருமான் திருவிளையாடலில் நம்ம பார்த்தோம் சொன்னால் 64 திருவிளையாடல்கள் சிவபெருமான் சேர்ந்திருக்கார். அதில் மாபாதகம் தீர்த்த படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்குது. அதில் ஒரு இளைஞன் இருப்பான். அந்த இளைஞன் தன் தாய் தந்தையரையே கொன்று மதுரைக்கு வருவார். மதுரைக்கு வரும்பொழுது சோமசுந்தர கடவுளும் அன்னை மீனாட்சியும் வேடவன் ரூபத்திலும் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை கொடுத்து அவருடைய மனதை மாற்றி அந்த பாவத்திலிருந்து விமோசனம் கொடுப்பார் இறைவன். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த சர்வேஸ்வரன் மன்னித்து நெறிப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை சீராக வாழ வைப்பார் அப்படிங்கிறதுக்கு அந்த மாபாதகம் தீர்த்த படலம் அப்படிங்கிறது 64 திருவிளையாடலில் அந்த சோமசுந்தர கடவுள் செய்தார். திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரன் பூமியில் காஞ்சி காமாட்சி அவதாரமாக சேஷாத்ரி சுவாமிகள் என்ன அற்புதம் செய்தார் அப்படின்னா, இந்த குண்டு கருப்பன் இருக்கார் இல்லையா, இவர் வரார். ஒரு வாட்டி மாட்டின் விடுறார். இவர் எல்லா விதமான இந்த வழிப்பறி போன்ற குற்றச்செயல்கள்லாம் ஈடுபட்டு இருக்கார். இவரை போலீஸ் பிடிச்சிடுறா. போலீஸ் பிடிச்சி செங்கத்தில் பிடிச்சிடுறா. செங்கம் வழியாக திருவண்ணாமலையிலேருந்து வேலூருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணும்போது அன்றைக்கி சாயங்காலம் 5 மணி ஆகிடுறது. இந்த கள்வனுடைய வாழ்க்கையில் அன்று தான் ஒரு திருப்புமுனை ஏற்பட போயிடுது. திருவண்ணாமலையிலேயே இன்றைக்கி நைட் வச்சுட்டு ஜெயிலில் வச்சுட்டு அடுத்த நாள் கார்த்தால நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா இப்போ இவனை மாதிரி ஒரு பயங்கரமான குற்றவாளியை அந்த பஸ்ஸிலலாம் கூட்டிகிட்டு போகிறது ராத்திரியில் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. அதன் காரணமாக அன்று இரவு திருவண்ணாமலை ஜெயிலே இந்த கள்வனை வச்சுருக்கா. கார்த்தால் ஒரு 11 மணிக்கு அந்த திருவண்ணாமலையிலேருந்து கூட்டின்னு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டின்னு போகிற வழியில் 2 காவலர்கள் வராங்க. அந்த காவல் நிலையத்தில் ஒருத்தர் இருந்தார். அந்த அன்பர் வந்து சேஷாத்ரி சுவாமிகள் மீது அதீதமான பக்தி வைத்திருந்தார். அவருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி எல்லாமே தெரியும். அவரும் இந்த 2 காவலர்கள் பின்தொடர்றார். இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து இவனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கள்வனை ரொம்பவும் ஜாகிரதையாக இவர் பற்றி கொண்டு வரார். இந்த 2 போலீஸ்காரர்களும் சேஷாத்ரி சுவாமிகள் வரார். சூரிய பகவானை பார்த்து ஏதோ முணுமுணுத்து கொண்டே வரார். ஏதோ மந்திரங்கள் ஜெபித்து கொண்டே வரார். அந்த கருணா கடாட்சம் பொருந்தி அந்த அன்னை காமாட்சியின் வடிவம் அதோடைய தீக்ஷண்யமான பார்வையை இந்த கள்வன் மீது செலுத்த ஆரம்பிக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை. அந்த திருடனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் அல்லவா? அவனுக்கு அந்த பழி இந்த இதில் இருந்த பாவங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து இது பண்ணி திருந்தி அவனுக்கும் வாழ ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருணை வள்ளல் முடிவு செய்த காரணத்தினால சேஷாத்ரி சுவாமிகளோட பார்வை அந்த கள்வன் மீது படுறது. அந்த கள்வரும் சேஷாத்ரி சுவாமிகளை பார்க்குறாங்க. குண்டு கருப்பன் சுவாமிகளை பார்க்கும்போது சுவாமிகளோட ஆஜானுபாகுவாக இருக்கக்கூடிய அந்த தேகம், அந்த சிரிப்பு, குழந்தை போல் அந்த சிரிப்பு, அந்த கண்களில் இருக்கக்கூடிய அந்த தீட்சண்யமான பார்வை, இதெல்லாம் அந்த திருடனை அப்படியே கவர்றது. சுவாமிகள் அவன் பக்கத்தில் வரார். அவன் கிட்டக்க வந்துடுறார். வந்து மண்ணை எடுத்து கையில் வாடுறார். வாரி தூக்கி போட்டு விடுதலை 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 அப்படின்னு 3 வாட்டி சொல்லிட்டு போயிடுறார். உடனே இந்த பின்னாடி இருந்த அந்த போலீஸ்காரருக்கு புரிஞ்சு போச்சு. அவர் சேஷாத்ரி சுவாமிகளோட பக்தர் இல்லையா, சுவாமிகளே முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னார். இவர் சுவாமிகள் தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுன்னு விடுறார். அதுபோலவே அன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஆரம்பிக்கிறது. வெகு நாட்கள் செல்கிற பிறகு அந்த குற்றத்தை இவர் புரியவில்லைன்னு சொல்லி இவருக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடச்சி விடுறது. சரி, அதுலேருந்து விடுதலை கிடச்ச உடனே இவர் நேராக போகிறது சேஷாத்ரி சுவாமியோட பாதங்களை நோக்கி தான். அந்த பாதங்களில் போய் அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். சுவாமி, உங்களோட அருள் கடாட்சத்தால் இன்னிலிருந்து எனக்கு மறுவாழ்வு கிடச்சிடுது அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து அந்த கள்வன் வந்து உள்ளம் கவர் கள்வனாகிய அந்த ஈசனின் பிரத்யக்ஷ ரூபமாக இருக்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளுடைய பாதங்களையே சரணாகதியாக ஏற்றுக்கொண்டு அவர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். மகான்கள் எல்லாம் எப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் பிடிக்காதோ ரொம்ப கெட்டவர்கள், இவர்களெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவர்கள், மகாபாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை, எல்லாராலும் தூக்கி போடப்பட்டவர்களை தூக்கி எடுத்து வாழ வைப்பார்கள். இதை உணர்த்தும் விதமாக யோகிராம் சுரத்குமார் சுவாமி ஒரு வாட்டி மாதேவகி கிட்டக்க சொல்கிறார். ஒரு மாம்பழம் அழுகி போய் எங்கேயோ இருக்குது, அந்த அழுகி போன மாம்பழத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்கிறார். எடுத்துன்னா அந்த அழுகி போன மாம்பழத்துலேயும் கொஞ்சோண்டு ஒரு இனிப்பும் கொஞ்சம் நல்ல பகுதியும் கூட இருக்குது. அந்த நல்ல பகுதியை மட்டும் நம்ம எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து யோகிராம் சுரத்குமார் அந்த சுவாமி வந்து அந்த மாம்பழத்தை அந்த அத்திருண்டு பகுதியை சாப்பிட்டாராம். அதுபோலவே எந்த பாவத்திலெல்லாம் நாம் சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, இந்த குரு அவருடைய பார்வை நமக்கு கிடைச்சிருத்துன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையுடைய விதியை மாற்றி விடுவார்கள். நம்மளுடைய அவ்வளோ நன்மைகள் நமக்கு தருவார்கள் அப்படிங்கிறதுக்கு சான்றாக நடந்த இந்த அற்புதம் தான் குண்டு கருப்பன் அப்படிங்கிற கள்வன் மனதை மாற்றி அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனை நல்ல பாதையில் நன்னெறி